ஒரு ஜோடி வெள்ளி யானைகளை வீட்டின் வடக்கு திசையில் வைத்தால் செல்வம் பெருகும். திரு அண்ணாமலையில் வேகமாக நடந்து கிரிவலம் வருவதை விட மெதுவாக அமைதியாக அடிக்கடி மலைமுகட்டை பார்த்த வண்ணம் ஓம் அருணாச்சலேஸ்வரா போற்றி, தென்னாட்டு சிவனே போற்றி, சிவாய நம என நடப்பதே தீய சக்திகளை தடுத்து நிறுத்தி நற்சக்திகளை எளிதில் விரைவாக உள் ஈர்க்கும். துடைப்பம் தேய தேய வீட்டில் வருமானம் தேயும். பயன்படாத அருந்து போன செருப்புகளை வீட்டில் வைத்திருந்தால் தடைகளை ஏற்படுத்தும். வீட்டில் விளக்கேற்றாதது, மந்திரம் ஓதாதது, பூஜைகள் செய்யாது வீணாக வாழ்க்கையை கழிப்பதில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. செல்வம் ஈட்ட சுயநலமாக வாழ்க்கையை கழித்தால் எண்ணற்ற கர்ம வினைகளை பெருக்கும். துளசி, செம்பருத்தி, மல்லிகை, தாமரை, மூங்கில் போன்ற செடிகளை வைத்தால் பிறகு உங்களுடைய வீட்டில் எவ்வளவு நல்லது நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். எந்த கோயிலை தரிசிக்க சென்றாலும் குறைந்த அளவிலாவது தான தர்மங்கள், தேங்காய், பூ, வாழைப்பழம், கற்கண்டு விநியோகம் செய்வது அபரிமிதமான புண்ணிய சக்தியை பெற்றுத்தரும். கற்பூரத்தின் வாசனை வீட்டை சுற்றிலும் தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும். எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டின் தென்கிழக்கில் கற்பூரம் ஏற்றினால் பண கடன் கஷ்டங்களை பொசுங்கும். எத்தனையோ கொடிய பாவங்களுக்கும் கொடிய வினைக்கும் பரிகாரங்களை செய்த பின் அதே குற்றங்கள் தொடருமாயின் அதற்கு மிக மிக கொடிய தண்டனைகள் உண்டு என்பதை உணர வேண்டும். பகல் 12:30 மணிக்கு மேல் 2 மணிக்குள்ளாக காகத்திற்கு அன்னம் வைப்பது குடும்பத்தில் சுபிட்சமும் இல்லத்தில் செல்வ வளமும் அதிகரிக்கும். எண்ணற்ற கர்ம வினைகளை தீர்க்க வல்லது. பொன் தானம். ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் இறை வழியில் ஈடுபடுத்துவது சொல்ல இயலா மன கஷ்டங்கள், திருமணம், புத்திர பாக்கியம் இல்லாமை போன்றவற்றை நிவர்த்தி செய்யும். வடக்குத்தான் குபேரம் மூலையாகும். இங்கு பீரோவை வைத்து பணத்தை புழங்குங்கள். ஆனால் வடமேற்கு பகுதியில் பீரோ வைக்கக்கூடாது. செலவு அதிகம் வரும். காலையில் மிகுந்த மன சஞ்சலத்துடன் எழுந்தால் உடனே வேத மந்திரங்கள், பிஜாசரங்கள், கீர்த்தனைகளை பாராயணம் செய்திட இறையருளால் மன சஞ்சலங்கள் நீங்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல இழப்புகளை சந்தித்து மனம் விரக்தியில் இருப்பவர்கள் தியான நிலையில் இருக்கும் மகான்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபட்டால் அற்புதமான தெய்வீக சக்தி வீடு முழுவதும் நிறைந்திருக்கும். வெட்கம், சங்கோஜம் இல்லாது பெற்றோர்களை தினந்தோறும் வணங்குகின்ற நல் வழிகளை கடைபிடித்தால் எந்த துன்பமும் அண்டாது. தரித்திர தேவி வாசம் செய்யும் வீட்டில் பூஜைகள் நடைபெறாது. தன்னிடம் அடைக்கலம் புகுந்த சஜனமே தெய்வம் வந்து நின்று காப்பாற்றும். ஆனால் அதுவரையில் நாம் பூஜை புனஸ்காரங்கள் இறையருளை பெற முயற்சி செய்ய வேண்டும். தினந்தோறும் ஸ்ரீ காயத்ரி மந்திர ஜபம் எண்ண அலைகள் சீராகும். மாம்பழத்தோல் மற்றும் வேப்பங்கொட்டையால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை வாங்கி வீட்டின் பிரதான நுழைவாயிலில் வைத்தால் குடும்பத்தில் பண நஷ்டம் அடைவது விலகும். உடலில் நல்ல சக்தி குடியேற விருப்பு வெறுப்பு யாதும் இல்லாமல் இறை சூழ்நிலையிலேயே எப்போதும் திளைக்க வேண்டும். தூய்மையான உள்ளம் பேரின்பத்தை தரக்கூடியது அது ஒன்றேயாம். காலண்டர் கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ இருக்கும்படி மாட்டினால்
பணவரவில் எந்த குறையும் இருக்காது. சதுர்த்தி திதியில் கணபதிக்கு கொழுக்கட்டை மாலை அணிவித்து பிறகு அவற்றை தானம் செய்தால் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறம் இருக்கும்படி வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தெற்கு பகுதியை நோக்கி இருக்கக்கூடாது. ராகு காலத்தில் நிற்கின்ற கோலத்தில் உள்ள துர்க்கை அம்மனின் பாதத்தின் 10 விரல்களுக்கும் சந்தனத்தால் பொட்டிட்டு குங்குமம் வைத்திட பண இழப்பும் சொத்து நஷ்டமும் வராது. சிவலிங்க அபிஷேகத்திற்கு தயிர் கொடுத்தவருக்கு தயிர் திரண்டு உருவாவது போல செல்வம் பெருகும். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை. நமக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் யாவுமே ஒரு கண நேர அசிரத்தையால் விளைபவையே. எனவே நாம் எப்போதுமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நெகட்டிவ் எனர்ஜி குறைய செய்ய வேண்டியவை: 1. தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுதல். 2. சாம்பிராணியுடன் குங்கிலியம் சேர்த்து தூபம் போடுதல். 3. கோமியத்துடன் கோமுக நீர் கலந்து வீடு முழுவதும் தெளித்தல். 4. பழைய பொருட்களை அகற்றுதல். 5. ஓடாத கடிகாரங்களை சரிபார்த்தல். 6. ஒழுகும் பைப்புகளை சரி செய்தல். எச்சில் பாத்திரத்தை அப்படியே போட்டு வைப்பவர்களிடம் நிச்சயம் செல்வம் சேர வாய்ப்பில்லை. குபேரர் சிலை வாங்கும்போது தோளில் பண மூட்டையும் முகம் முழுவதும் சிரிப்புடன் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையை வாங்கி வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்தால் மகாலட்சுமியின் கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும். உறவினர்கள் வீட்டிற்கு வரும்பொழுதும் பாகற்காயை சமைப்பது பகைமையை உண்டாக்கும். இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் உணவில் உப்பு சேர்ப்பது லட்சுமி கடாட்சத்தை குறைக்கும். மகான்கள் எதை செய்தாலும் 1000 அர்த்தங்கள் அதில் பொதிந்திருக்கும் என்று நம்பி பின்பற்றுவோருக்கு அதற்குரிய அனுகிரகம் நிச்சயம் கிட்டும். குபேர கலசம், லட்சுமி கலசம் வைப்பவர்கள் எவர் சில்வரை தவிர்த்து மற்ற எந்த பாத்திரங்களையும் கலசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழனன்றும் குபேரருக்கு துளசி அர்ச்சனையும் 108 நாணய அர்ச்சனையும் செய்து வர தடையற்ற பணவரவு கிடைத்து விரய செலவுகள் வராது.